பதில் சொன்னா தேங்காய் இலவசம். தம்பி என்னப்பா தேங்காய் இலவசம்ன்ற? ஆமா நான் 3 கேள்வி கேட்பேன். கரெக்டா பதில் சொல்லிட்டா ஒரு தேங்காய் ஃப்ரீயா எடுத்துட்டு போலாம். அப்ப கேளு, நான் பதில் சொல்லிட்டு தேங்காய் எடுத்துட்டு போறேன். இந்த போட்டியில கலந்துக்கணும்னா 40 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கணுமா? சரி, எல்லாத்துக்கும் பதில் சொல்லி எல்லா தேங்காயும் அள்ளிட வேண்டியதான். இந்தப்பா 40 ரூபா. கேள்வி கேக்குறேன். முதல் கேள்வி, வானம் என்ன கலர்ல இருக்கும்? இது ஒரு கேள்வியா? ப்ளூ கலரு. ரெண்டாவது கேள்வி, நம்ம ரத்தம் என்ன கலரு? சிவப்பு கலரு. மூணாவது கேள்வி, நம்ம அசோக சக்கரத்துல எத்தனை கோடு இருக்கும்? 24 கோடு இருக்கும். அண்ணா எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா இந்தாங்கண்ணா நீங்க ஃப்ரீயா ஜெயிச்ச தேங்காய். தேங்க்ஸ்பா. இப்படியே அடுத்தடுத்த கேள்வி கேட்டா எல்லா தேங்காயும் ஃப்ரீயா வாங்கிக்குவேன்ல. அண்ணா ஃப்ரீ ஸ்கீம் முடிஞ்சது. இனிமே எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்ப நான் கொடுத்த 40. கோவிந்தா கோவிந்தா. இன்னும் இவ்வளோ காசு? உங்க அம்மாக்கு தெரியாம சேர்த்து வச்சது. இத இங்க வச்சுட்டா அவ எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாக்கலாம். அம்மா சோஃபா க்ளீன் பண்ணும்போது எடுத்துட்டா? அடா ஆமாண்டா, இங்க வேணாம், வா நம்ம உள்ள போலாம். இந்த டப்பாக்குள்ள நல்லா உள்ள வச்சுட்டு இத மூடி நம்ம இங்க வச்சுட்டா உங்க அம்மாவால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஐயோ, அம்மா பொருள் கட்டும் போது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அடா ஆமாண்டா, இங்க வேணாம். அப்ப இதை எடுத்துட்டு நம்ம மேல போயிருவோம். அண்ணா அந்த கவரை கொடு. யாருமே கண்டுபிடிக்க முடியாதுப்பா. வா போலாம். அப்பா நம்ம காசு சேஃப்டியா இருக்குப்பா. அம்மா ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா. ஓபன் பண்ணுப்பா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ரெடி ஸ்டார்ட். நான் ஜெயிச்சிட்டேனே. என்னடா என்னது விழவே மாட்டேங்குது? விழுவலலாம் இப்ப பெட் அமௌண்டாமா? என்ன நடக்குது இங்க? அதாவது இங்க 2 வாட்டர் கேன் வைப்பேன். யார் ஃபர்ஸ்ட் தொடாம ஊதி இந்த பாட்டில விழ வைக்கறாங்களோ உங்களுக்கு 100 ரூபாய். இவ்வளவுதானா? சேலஞ்சுக்கு நான் ரெடி. என்னங்க எப்படியாவது ஜெயிச்சிருங்க. ரெடியாப்பா? ரெடி. ஸ்டார்ட். இப்போ நான் தான் ஜெயிச்சேன். எடுப்பா 100 ரூபாயை. என்னது இது? ஏன் முழுவ மாட்டேங்குது? என்ன ஒட்டி வச்சிருக்கான்? அட படுபாவி பயவுள்ள. அருமையான பிளாக் காஃபி. வெளிய போய் குடிக்கலாம். அம்மா டென்ஷனோட வீடு தொடச்சிட்டு இருக்காங்க. பாத்து போப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நோரா தலையெழுத்த மாத்த முடியுமா? நமக்குன்னு யாராவது ஹெல்ப் பண்றாங்களா? எல்லாமே நம்மளாதான் செய்ய வேண்டியதா இருக்கு. இப்படி குறுக்க போட்டா நான் எப்படி போறது? ஒழுங்கா தாண்டி போங்க. எதுக்கு தாண்டணும்? ஜம்ப் பண்ணியே போலாமே. வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தரல பயவுள்ள. என்னது இது உண்மையா? என்னது? எரேசரை கீழே படுக்க வச்சிருக்காங்க. கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணா எரேசர் ஸ்ட்ரைட்டா தானா நிக்குதா? ட்ரை பண்ணிடுவோமா? கணேஷ், இந்த எரேசர் வந்து கீழே படுக்க வைக்கிறேன்னா பாக்ஸ்ல எதுவும் இல்லையா? இப்போ பாரு, ஒரு ஸ்னாப் பண்றேன்னா எப்படிப்பா? எரேசர் பாரு நேரா நிக்குது. இதுல அட்டை இருக்க மாதிரி எரேசர் வந்து எடுத்துக்கோங்க. இதை டேபிள்ல ஃபிளாட்டா வச்சிடறோம். இது வந்து நம்ம இதுல தான் செஞ்சு காட்ட போறோம். உங்களுக்கு புரியறதுக்காக டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ல பண்றேன். இதை இப்படி நீங்க கவர் பண்றப்போ இந்த எட்ஜில் ப்ரெஷர் ஆகி அந்த எரேசர் வந்து நேரா நின்றுது. அப்படியே எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும்.